இறைவன் தேவையில்லாத ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறான். இறை நேசர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள், தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சட்டம் போடுறானே. இதுல என்ன புரிகிறோம்? இறை நேசர்கள் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுங்கிற பாக்குறோம். அதே போல பாருங்க, இது போன்ற தர்காவெல்லாம் கூடாது அப்படின்னு இந்த வஹாபி எல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக ஜியாரத் என்பதற்கு ஹதீஸிலே எண்ணற்ற ஹதீஸ்கள்லாம் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு மிக 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 சுருக்கமா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த தர்கா ஜியாரத்து இதுதான் சத்தியத்தினுடைய பாதை அப்படிங்கறதுக்கு ஷார்ட்டா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்யறாங்க. அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க. அது என்ன துஆ? அல்லாஹும்ம இறைவனே பாரிக்கலனா ஃபீ ஷாமினா எங்களுடைய இந்த ஷாம் நாட்டுக்கு பரக்கத்து செய்வாயாக. ஷாம் அப்படின்னா இன்னைக்கு சிரியா நாடுங்க, அரபியில ஷாம்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் சிரியான்னு சொல்றோம். எங்களுடைய சிரியா நாட்டிற்கு பரக்கத்து செய்வாயாக ஒன்னாவது. அடுத்து சொல்றாங்க அல்லாஹும்ம இறைவனை பாரிக்கலனா ஃபீ யமனினா எங்களுடைய யமன் நாட்டிற்கும் பரக்கத் செய்வாயாக. யமன் நாடு இப்ப நம்ம இன்னைக்கு யமன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியா நாட்டுக்கு துஆ செய்யறாங்க, அதே போல யமன் நாட்டுக்கு துஆ செய்யறாங்க. இந்த நேரத்துல சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் சொன்னாங்க வஃபி நஜ்தினா யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுடைய இந்த நஜ்த் தேசத்துக்கு நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு துஆ செய்யவே கிடையாதுங்க. ஏற்கனவே செஞ்சாங்கல்ல சிரியா நாட்டுக்கு, அதுக்கு தான் செய்யறாங்க. யமன் நாட்டுக்கு செஞ்சாங்கல்ல, அதுக்கு தான் செய்யறாங்க. அப்போது சஹாபா பெருமக்கள் சில பேர் சொல்றாங்க வஃபி நஜ்தினா எங்க நஜ்துக்கு துஆ செய்யுங்களேன் அப்படிங்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யல, அந்த ஷாம தான் சொல்றாங்க, யமனை தான் சொல்றாங்க. கடைசியில சொல்றாங்க அருமை தோழர்களே, நான் ஏன் தெரியுமா நீங்க சொன்ன நஜ்துக்கு துஆ செய்யல? அங்கதானங்க ஃபித்னா வரும், அங்கதானங்க குழப்பம் ஏற்படும், வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான், அங்கதானங்க ஷைத்தானுடைய கொம்பு உதிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படிங்க துஆ செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருங்க. இப்ப நம்ம என்ன யோசிச்சு பாக்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கல்ல சிரியா நாட்டிற்கு இறைவனை பரக்கத்து செய்வாயாக என்று. இன்னைக்கு அந்த சிரியா நாடை எடுங்க. இன்னைக்கு இப்போ சிரியா நாடு சுன்ன ஜமாத்து நாடாக இருக்கிறது. அங்கே தர்காக்கள் உண்டு, அங்கே தரீகாக்கள் உண்டு, அங்கே பையத்து முறைகள் உண்டு, ஷேகுமார்கள் உண்டு. இங்க எப்படி தமிழ்நாட்டுல ஷேகுமார்கள், முரீதீன்கள், தரீகத்து, பையத்து, தர்கா எல்லாம் தமிழ்நாட்டில் எப்படிங்க இருக்குது? இதே போல இன்னைக்கு சிரியா நாட்டுக்கு போங்க, எல்லாம் அங்க இருக்குது. இப்ப பாத்தீங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிரியா நாட்டுக்கு துஆ செய்யறாங்க. அந்த நாடு இன்னைக்கு சுன்ன ஜமாத் நாடு. சுன்ன ஜமாத் நாட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிட்டாங்க. அதே போல பாருங்க இன்னைக்கு யமன் நாட்டுக்கு போங்க, அங்க தர்காக்கள் உண்டு, ஷேகுமார்கள் இருக்கிறாங்க, பையத்து முறைகள் உண்டு, மௌலிது உண்டு. அந்த யமன் நாட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே துஆ செய்யறாங்க, இறைவனை இந்த யமன் நாட்டுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று. சரியா? இப்ப நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம்? சுன்ன ஜமாத் நாடாக எதுவெல்லாம் இருக்குதோ அதுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிட்டாங்க. இப்ப பாருங்க எந்த நாட்டுக்கு துஆ செய்ய மாட்டேன்னு மறுத்தாங்க? நஜ்துக்கு. நஜ்துன்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு ரியாது, சவுதி நாட்டினுடைய தலைநகர் ரியாத் இருக்குதுல, அதுதான் நஜ்து. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நஜ்துக்கு நான் துஆ செய்ய மாட்டேன், அங்கதான் குழப்பம் வரும், ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான் உதிக்கின்றாங்கல்ல. இன்னைக்கு அந்த ரியாத் வஹாபி நாடாக இருக்கிறது. போதுமா? இதை விட ஒரு ஆதாரம் வேணுமா உங்களுக்கு? எது சுன்னத் ஜமாத் நாடோ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால துஆ செய்யறாங்க பரக்கத்துக்கு, எது வஹாபி நாடாக இருக்குமோ அதுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் துஆ செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய அத்தாட்சி! அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹாபி நாடாக இந்த சவுதி இருக்குங்கிறத அன்றைக்கே புரிந்ததால் தான் நான் அதுக்கு துஆ செய்ய மாட்டேன்னாங்க. சிரியா நாடும் யமன் நாடும் அது சுன்ன ஜமாத் நாடுகளா இருக்குங்கிறத அன்றைக்கு புரிஞ்சனாலதான் இறைவனை அந்த 2 நாடுகளுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய அத்தாட்சி பாத்தீங்களா? இப்போ இந்த தர்காலாம் கூடாதுங்கிறதுக்கு வஹாபிகள் ஒரு கருத்தை வைப்பாங்க. அது என்னன்னு கேட்டா, எதுக்கு எடுத்தாலும் குர்ஆனுடைய வசனத்தை ஓதிடுறது, ஹதீஸ சொல்லிடுறது. இதுலதான் நம்மள சில இளைஞர்கள் ஏமாந்து போனது. குர்ஆனை சொல்லிவிட்டாங்களே, நம்பரை சொல்லிவிட்டாங்களே, ஹதீஸ சொன்னாங்க,
புகாரிங்கிறாங்க, அது நம்பரையும் சொன்னாங்க. அட எல்லாம் சரிதாங்க, ஆனா குர்ஆனுடைய வசனத்தினுடைய அர்த்தத்தை அல்லவா தப்பா சொல்லிட்டாங்க, அது தெரியலையே. புகாரில இருக்கக்கூடிய ஹதீஸுடைய பொருளை தப்பா சொல்லிட்டாங்களே, அது புரியலையே. அதனாலதான் சில பேர் ஏமாந்து போயிட்டாங்க. இப்ப இவங்க வஹாபிகளுக்கு எதுக்கு எடுத்தாலும் குர்ஆன்மாங்க அர்த்தம் தப்பா இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் ஹதீஸுமாங்க அர்த்தம் தப்பா இருக்கும். இந்த தர்கா கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் கொண்டு வந்துடுறது. அவங்க ஏற்கனவே ஒரு கொள்கை வகுத்துக்குருவாங்க. குர்ஆன் பிரகாரம் நடக்கிறது இல்ல வஹாபிகள், ஹதீஸ் பிரகாரம் நடக்க மாட்டாங்க. இப்னு தைமியா என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் நடப்பாங்க, இப்னு அப்துல் வஹாப் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் நடப்பாங்க. இந்த ரெண்டு வரல காமிப்பாங்கல்ல, இதுல இளைஞர்கள் என்ன நினைச்சாங்க, ஓ ரெண்டு வரல ஒண்ணா குர்ஆனை ஹதீஸை தான் காமிக்கிறான்னு நினைச்சாங்க. கிடையாது. குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு இந்த வஹாபிகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த ரெண்ட காட்டுறது கரெக்ட் தான். ரெண்டுல ஒண்ணு இப்னு தைமியா, இன்னொன்னு இப்னு அப்துல் வஹாப். அந்த ரெண்டு பேருடைய கொள்கையை தான் அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல தங்களுடைய கொள்கைக்கு தோத ஹதீஸ வளைக்கிறது, வளைக்க முடியாவிட்டா ஒடிச்சு போட்டுறது. இது வஹாபிகளுக்கு கைவந்த கலை. தர்கா கூடாதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஹதீஸ வளைக்கிறாங்களாம். எப்படி? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, தஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, இந்த யஹூதி நசாராக்களை அல்லாஹு தஆலா சபிப்பானாக. காரணம், இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் இவங்க இந்த வஹாபி அர்த்தம் வைக்கிறது தர்காக்களா மாற்றி விட்டார்கள் அர்த்தம் வைக்கிறாங்க. அங்க மசாஜித் இருக்கு, பள்ளிவாசல்களாக மாற்றி விட்டார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, யஹூதி நசாராக்கள் நபிமாருடைய கபர்களை பள்ளிவாசல்களாக மாற்றினார்கள். எப்படி மாற்றினாங்க? அதையும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இந்த விளக்கமும் புகாரியில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த யஹூதி நசாராக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு நபியோ அல்ல ஒரு நல்லடியாரோ வஃபாத் ஆயிட்டா அவர் அடக்க செஞ்சுட்டு அந்த கபருக்கு மேல பள்ளிவாசல் கட்டி போடுவாங்க அப்படின்னு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமும் தர்றாங்க. இந்த விளக்கம் நம்ம சொல்ல விளக்கம் இல்லங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், எங்கேயோ இருக்கிற விளக்கம் அல்ல, புகாரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப கீழே கபர் இருக்கும், மேல பள்ளிவாசல் இருக்கும். இது கூடாது. நம்முடைய மார்க்கத்துல இன்னைக்கும் கூடாதாங்க. எங்கேயாவது அப்படி இருக்குதா? இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு ஆள் சட்டம் கேட்டு வர்றாருன்னு வச்சுக்கிறோங்க, கபருக்கு மேலே பள்ளிவாசலை கட்டலாமா? நம்மகிட்ட ஒரு ஆள் கேட்கறாங்க, கூடாது. அதான் ஃபத்வா, தீர்ப்பு அதுதான், கூடாது. ஏன்? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிவிட்டாங்கல்ல, கபருக்கு மேல பள்ளிவாசலை கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்? அது ஒரு அவமரியாதை. கீழே நல்லடியார் அடக்கம் செஞ்சுட்டு மேல நின்று தொழுதுட்டு இருப்பியல, அதனால பள்ளிவாசலை கட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது இதைத்தான். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை அதிலிருந்து பாதுகாத்துட்டாங்க. எந்த ஊரிலாவது, இந்த தமிழ்நாட்டை எடுங்க, இந்தியாவை எடுங்க, உலகத்தை எடுங்க, கீழே ஒரு வலியுல்லாவுடைய கபரு, மேல பள்ளிவாச எங்காவது காமிக்க பார்க்கலாம்? கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்துலாம் இந்த உம்மத்தை. எது இது இருக்க கூடாது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ அது இந்த உம்மத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட உதவி அல்லாஹ் செஞ்சிட்டான். ஆனா பாருங்க, தர்காக்கள் இருக்கிற இடத்துல பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கும். நீங்க எல்லா இடத்துக்கும் போகலாம். ஏன்னா அது நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை. தர்கா ஜார்ஜஸ் பண்ற இடத்துக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்க வேண்டும். நீங்க குர்ஆன ஓதுனா தெரியும், சூரத்தில் கஹ்ஃப் வருது, குகை தோழர்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், அவங்க எல்லாம் அவங்கள பத்தி இறைவன் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது, காலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, நல்லடியார்கள் சொன்னார்கள், இந்த குகை தோழர்கள் வலிமார்கள் இருக்கிறாங்களே, அவங்க தர்காவுக்கு பக்கத்துல நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டலாம் என்று அந்த நல்லோர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப தர்காவுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் அமைவதுங்கிறது இறைவன் சொல்லி தந்த ஒரு கருத்து பாடம்ங்கிறத புரிந்து கொள்ளுங்க.